விக்கிரவண்டி மாநாடு அங்கே அவங்க மனைவி குழந்தைங்க வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை மாநாட்டுக்கு வரல. இப்போ வந்து ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸு மலேசியாவில் நடந்தப்போ வரல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு வீட்டில் மேல் வீட்டில் சங்கீதா தனியாக சமைச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கீழே வந்து விஜய்க்குன்னு தனியாக சமையல் நடக்குது, அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. கணவன் மனைவிக்கு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே பேச்சுவார்த்தையே கிடையாது. திருமணத்தை மீறிய உறவு ஒரு நடிகையோடு இருக்கு. அந்த நடிகை இவரோடு எடுத்துக்கிற புகைப்படங்களை வந்து சோசியல் மீடியாவில் அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்களில் வந்து வெளிப்படையாகவே வந்து வெளியிடுறாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு பெரிய லெவலில் மன உளைச்சலை ஏற்படுத்துது. இது யாருமே வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவை வந்து தூண்டி விட்டெல்லாம் வந்து நாசம் பண்ண முடியாது. யாரோ போய் விஷமத்தனம் பண்ணி அவங்கள, அதாவது சங்கீதா வந்து விஜய்க்கு எதிர்ப்பா திருப்பி இப்படி வந்து நீதிமன்றம் வரைக்கும் போக வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் எந்த விதத்திலுமே ஏற்புடைய விஷயங்களே கிடையாது. அவங்க தனி வீட்டில் இருக்காங்க, பையன் கூட இல்லை, மகள் வந்து எங்கேயோ வெளிநாட்டில் படிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இன்னி இந்த வாழ்க்கை என்ன ருசியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மகன் இந்த விஷயங்களை தட்டி கேட்டதுனால தான் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மோதல் ஏற்பட்டு அந்த உறவு வேண்டாம் அப்படின்னு மகன் முடிவெடுக்கிற நேரம். எல்லாருமே கேட்டுட்டு இருக்க ஒரே கேள்வி, யார் அந்த நடிகை? எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் வந்து யார் அந்த நடிகை, ஹேஷ்டாக் யார் அந்த நடிகை அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நடிகையோட ஜோடி போட்டு எங்கெங்க போறாரு, அந்த நடிகையோட தனி விமானத்தில் எங்கெங்க போறாரு, எல்லாமே எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும். யாருக்கும் தெரியாமல்லாம் கிடையாது. இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதத்தில் இந்த விவகாரத்து மனுவை அவங்க தாக்கல் பண்ணியிருக்க முடியும். ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ணுறாங்க. 5 வருஷமாக பொறுமையாக இருந்தவங்கன்னா அப்போ அவங்க வந்து உடைக்க நினைக்கிறாங்க, உண்மையை சொல்ல நினைக்கிறாங்க, முகத்திரையை கிழிக்க நினைக்கிறாங்க. நாட்டு மக்களுக்கு பிரஜையாக நின்று, நாட்டு மக்களுக்கு தலைவனாக நின்று நான் இந்த நாட்டுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிற நீங்கள் நிஜமாகவே இந்த நாட்டுக்கு செய்வீங்களா? உங்கள் வீட்டுக்கே செய்யாத, உங்கள் மனைவிக்கே செய்யாத, உங்கள் பையனுக்கே செய்யாத, பொண்ணுக்கே செய்யாத, அப்பாக்கே செய்யாத, அம்மாக்கே செய்யாத, யாருக்குமே செய்யாத நீங்கள் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிருவீங்க? வணக்கம். நடிகர் மற்றும் தாவேகா தலைவரான விஜய் அவரோட விவாகரத்து இஷ்யூ தான் இப்போ பெருசாக போயிட்டு இருக்கு. அதை பற்றி பேசுறதுக்காக சினிமா தயாரிப்பாளர் மற்றும் சினிமா விமர்சகர், ஸோ ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபுனா இருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த இஷ்யூ இப்போ பெருசாக போயிட்டு இருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டே இருக்க கேள்வி கேட்டுறேன், இது எங்கே ஆரம்பிச்சுது, எப்போ இருந்து இது நடந்துட்டு இருக்கு? தம்பி, ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் அவங்க மனைவி சங்கீதாக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து சினிமா வட்டாரத்தில் வந்து உலா வந்துட்டு தான் இருந்துச்சு. நான் வந்து விஷ்ணு படம் தயாரித்தேன் விஜய் வச்சு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நான் தான். ஸோ அப்போ இருந்தே எனக்கு வந்து விஜய் நல்ல பழக்கம். அது இல்லாமல் அந்த காலகட்டங்களில் விஜயோட ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது டிரைவர்லேருந்து, மேக்கப் மேன்லேருந்து, காஸ்டியூமர்லேருந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து விஜயோட வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் அவர்கள் எனக்கு வந்து நல்ல நண்பர்களாக இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் சொல்லப்போனால் தெரி படம்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா, அந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா ஒரு தடவை விஜய்க்கு நெருக்கமான ஒருத்தர், அவருடைய பேர் சொன்னால் நல்லா இருக்காது, விஜயோட உதவியாளர் இருக்கிறவர் தான், அவர் என்கிட்ட சொன்னார். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, அப்பப்போ 2 பேருக்குள்ளே பல விதமான சண்டைகள் வந்துகிட்ருக்கு. அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா மேல் வீட்டில் தனியாகவும், விஜய் வந்து கீழ் வீட்டில் தனியாகவும் இருந்துகிட்ருக்காங்க. 2 பேருக்குமே வந்து வேறு வேறு வந்து வாசல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த நேரத்தில் அது கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, ஆச்சரியமாச்சு. ஏன்னா வந்து விஜய் வந்து காதலிச்சு தான் வந்து சங்கீதாவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. லவ் டுடே படத்தை ஷூட்டிங் பார்க்க தான் லண்டன்லேருந்து அவங்க வந்திருந்தாங்க. இப்போ 2 பேரும் பார்த்து பேசி அங்கே வந்து சின்னதாக அவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டு அது திருமணத்தில் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. உண்மையாக சொல்லப்போனால் கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தாங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு தகவல் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. அது அன்னைக்கே எனக்கு தெரியும் இது அரச பரசலாக வந்து சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி விஜய் நடத்தினார் இல்லையா விக்கிரவண்டி மாநாடு, அங்கே அவங்க மனைவி குழந்தைங்க வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை மாநாட்டுக்கு வரல. இப்போ வந்து ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸு மலேசியாவில் நடந்தப்போ வரல.
ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அது உண்மைதான் அப்படின்னு தெரிய வந்தது. அது ஊர்ஜிதப்படுத்த தகவலாக இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இது இது இந்த மாதிரி ஒரு தகவல் பொய் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. விஜய் வந்து அவருடைய பிஆர் டீமை வச்சு இதெல்லாம் கிடையாது, சங்கீதாவும் விஜயும் ஒன்றா தான் இருக்காங்க, சேர்ந்து தான் இருக்காங்க, ஒரே வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு வீட்டில் மேல் வீட்டில் சங்கீதாவும் கீழ் வீட்டில் விஜயும் இருக்காங்க. மேல் வீட்டில் சங்கீதா தனியாக சமைச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கீழே வந்து விஜய்க்குன்னு தனியாக சமையல் நடக்குது. அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. கணவன் மனைவிக்கு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே பேச்சுவார்த்தையே கிடையாது. சங்கீதா ஏதாவது விஜய் கிட்ட சொல்லணும்னு நினச்சா விஜயுடைய மேனேஜரை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லணும். மேனேஜர் வந்து விஜய் கிட்ட போய் சொல்லுவார். விஜய் வந்து அதுக்கு பதில் சொல்லுவார். அதை வந்து மேனேஜர் வந்து மறுபடியும் சங்கீதாட்ட சொல்லுவாங்க. இது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இப்படி இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும் சொல்லுங்கள். ஓகே. இந்த இது இந்த இந்த மாதிரி தான் ஒரு 5 வருஷமாக அவங்க கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சிருக்கிறாங்க. உடல் அளவில் மனதளவில் பெரிய துன்புறுத்தல், ரொம்ப கஷ்டத்தை நான் தாங்கியிருக்கேங்கிறத வந்து அவங்க விவாகரத்து மனுவிலே சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுறாங்க. என்னென்னா, திருமணத்தை மீறிய உறவு ஒரு நடிகையோடு இருக்குது. அது பல நேரங்களில் நான் தட்டி கேட்டப்ப அந்த உறவை நான் வந்து முறிச்சுக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அது செய்யவே இல்லை. தொடர்ந்து அந்த நடிகையோட ஊர் சுற்றுறது, வெளிநாடு போகிறது இப்படி இருக்கார். அதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா, அந்த நடிகை இவரோடு எடுத்துக்கிற புகைப்படங்களை வந்து சோஷியல் மீடியாவில், அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்களில் வந்து வெளிப்படையாகவே வந்து வெளியிடுறாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு பெரிய லெவலில் மன உளைச்சலை ஏற்படுத்துது அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. பணம், அதாவது வந்து அவங்களுக்கு செலவுக்குன்னு ஒரு பணம் வேணும் இல்லையா? அது கூட பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டது. நான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அந்த உறவுக்கு அப்படின்னும்போது, பல விதமான தடங்கல்கள், எதிர்ப்புகள், பணம் என் கைக்கு வந்து சேர்றதுல கூட இருந்துச்சு. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு இன்னல், சிக்கல் இதில் வந்து நான் வந்து பயணிக்கணுமா அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து அதை டோட்டலாகவே பிரேக் பண்ணிடலாம், முடிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவோடு தான் நான் இப்போ வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கேன். எனக்கு விவாகரத்து வேணும், என் கணவர் விஜய் கிட்ட இருந்துன்னு சொல்லியிருக்கிறான். இந்த வழக்கு அப்படிங்கிறது டிசம்பர் மாதமே போடப்பட்டிருக்கு. பட் இப்போ தான் அதோட தகவல்கள் எல்லாமே வெளியே லீக் ஆனதுனால பெருசா பூம் ஆயிருக்கு. ஆக்சுவலி இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதுவரைக்கும் அவங்க வந்து கேட்கல. இப்போ கேட்கறதுக்கான காரணம் அவங்க பின்னாடி இருந்து தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. விஜயோட அரசியல் வாழ்க்கையை வந்து தடை பண்றதுக்காக தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? தம்பி, இது யாருமே வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவை வந்து தூண்டி விட்டெல்லாம் வந்து நாசம் பண்ண முடியாது தம்பி. உண்மையாக வந்து ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அந்த உறவு ஒரு தாய் துப்பல் கொடி உறவு, ஒரு மகனுக்கு எப்படி இருக்குமோ, ஒரு குழந்தைக்கு எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு புனிதமான உறவு தான் கணவன் மனைவி உறவு. தாய் அளவுக்கு வந்து மனைவியும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அந்தஸ்தில், அந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெண் தான். அப்படி இருக்கும்போது இந்த உறவு அவ்வளோ முக்கியமான உறவு, அவ்வளோ புனிதமான உறவு, பல அந்தரங்கங்கள் அடங்கிய உறவு. இந்த உறவுங்கிறது சாதாரண உறவு கிடையாது. அந்த மாதிரி ஒரு உறவில் பார்த்தீங்கன்னா, சங்கீதா விஜய் 2 பேருக்கும் 2 குழந்தைங்க இருக்குது. இப்படியெல்லாம் வந்து கணவன் மனைவியாக இருக்கிற ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ள, அதாவது வந்து யாரோ போய் விஷமத்தனம் பண்ணி அவங்கள, அதாவது சங்கீதா வந்து விஜய்க்கு எதிர்ப்பாக திருப்பி இப்படி வந்து நீதிமன்றம் வரைக்கும் போக வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் எந்த விதத்துலையுமே ஏற்புடைய விஷயங்களே கிடையாது. அதாவது 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்க காயப்பட்டிருக்காங்க, புண்பட்டிருக்காங்க, எப்படியாவது சரி பண்ணிடலான்னு நினச்சிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, 2 குழந்தைங்க இருக்காங்க, நல்ல வாழ்க்கை, அதை வந்து கணவனும் இழந்துட்டு இருக்காரு. அதை வந்து அவர் கண்மூடித்தனமாக அந்த வாழ்க்கையை வந்து மிஸ் பண்ணுறாரு. அதை சரி பண்ணிடலாம், கணவனை திருத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் வந்து பல வருடங்களாக 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா போராடி பார்த்துருக்காங்க. பலவிதமான சமரச பேச்சுவார்த்தைகள் கூட நடந்திருக்கு. ஆனால் எதுவுமே பலிக்கலை, இனிமே எதுவுமே நடக்காது, இனிமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க. அது ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு எப்பயாவது ஒரு தடவை வந்து தான் ஆகணும். அது ஒரு நாள் வந்து தான் ஆகணும். அந்த நாள் வந்து சமீபத்தில் வந்திருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். காரணம் என்னென்னா, அவங்க தனி வீட்டில் இருக்காங்க, பையன் கூட இல்லை, மகள் வந்து எங்கேயோ வெளிநாட்டில் படிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இன்னி இந்த வாழ்க்கை என்ன ருசியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஏதோ பேருக்கு இந்த வீட்டில் நம்ம வாழ்கிறதோட, விஜயினுடைய மனைவி அப்படிங்கிற அந்தஸ்தோடு வாழ்கிறதோட அது வேண்டாம். அதை வந்து முறிச்சிட்டு நம்மளுடைய வாழ்க்கை, அது நஷ்டமோ கஷ்டமோ துன்பமோ சந்தோஷமோ, நம்ம சந்தோஷமாக இருப்போம் நம்ம குழந்தைங்களோட அப்படின்ற ஒரு முடிவை அந்த பெண்மணி எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா, யாருடைய தூண்டுதல் பேர்லலாம் யாராலையுமே வந்து இந்த முடிவு எடுக்க வைக்க முடியாது. குறிப்பாக வந்து மனைவியை அப்படி ஒரு முடிவு எடுக்க வைக்க முடியுமா அப்படின்னா, அப்படி ஒரு முடிவு எடுக்க வைக்க முடியாது. மனைவிக்கே காயம் பட்டிருக்கு, அவங்களே வந்து இப்போ மனதளவில் பெரிய காயத்திலையும் பெரிய வேதனையிலும் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களே வந்து சுயமாக எடுத்த முடிவு தான் இது. நிச்சயமாக யாரோட தூண்டுதல்ல இந்த முடிவு எடுக்கப்பட்டதில்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி விஜயுடைய உதவியாளர் செல்வம்னு ஒருத்தர், அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் அவர் என்ன
சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்னுடைய நெஞ்சில ஏறி வந்து விஜய் மிதிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவர் சொல்லி காட்டியிருந்தாரு. அது அந்த நேரத்துல விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. அது வந்து டிஎம்கே வந்து பின்னாடி இருந்து இயக்குறாங்க. இவர் யாரு? இவர் எங்க இருந்தாரு? இத்தன நாள் எங்க போனாரு? ஏன் இப்போ வந்து சொல்றாரு? அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்துச்சு. அவர் சொன்னது உண்மை. அவர் சொன்னது உண்மை. விஜய் நெஞ்சில் ஏறி மிதித்தது உண்மை. எல்லாமே உண்மை. ஆனா, அந்த நேரத்துல அந்த விமர்சனங்கள் அவர் மேல் வைக்கப்பட்டது. அப்ப கூட வந்து நம்ம ஒரு சந்தேக கண்ணோட்டத்துல பார்க்கலாம். ஒருவேளை இது வந்து தூண்டுதலின் பேரில் பணம் வாங்கிக்கிட்டு ஏதோ வந்து பொய் சொல்லியிருக்காரோ, பொய் சொல்றாரோ அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம பார்க்கலாம். ஆனா, மனைவியும் வந்து இந்த மாரி வந்து நம்ம வந்து எடை போட்டு பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. எந்த மனைவியை வந்து என்ன காரணத்தை வச்சு கன்வின்ஸ் பண்ண முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. விஜய் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார். அதாவது 250 கோடி சம்பளம் வாங்குறாரு. கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடிகள் வந்து சொத்து வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு தாவேகா கட்சியினுடைய தலைவராக இருக்காரு. மிகப்பெரிய செல்வந்தராக இருக்காரு. அதாவது செல்வந்தர் மட்டும் இல்லை, பேர் புகழ் எல்லாமே இன்னைக்கு விஜய்க்கு இருக்கு. ஃபேம் இருக்கு. அதாவது விஜய் எங்கே போனாலும் ஒரு பெரிய கூட்டம் வருது. விஜய் 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 விஜய்னு இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பின்னாடியே ஓடுறாங்க. இப்படியெல்லாம் ஆளுமையா இருக்கக்கூடிய ஒரு கணவர், அவரோட ஒரு மனைவி, தாலி கட்டின மனைவி சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்களா? இல்லை அவர் வேண்டாம் அப்படின்னு வந்து விலகி வாழணும், விவாகரத்து வாழணும்னு ஆசைப்படுவாங்களா? அப்படி ஒரு வாழ்க்கை அது அவங்களுக்கு இல்லைங்கிறது தீர்மானம் ஆயிடுச்சு. அதான் அப்படி ஒரு சூழ்நிலையை கணவர் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்தால் கூட அந்த வாழ்க்கை நமக்கு இல்லைங்கிறது வந்து தீர்மானமானதுக்கப்புறம் இனிமே அது யாராக இருந்தால் என்ன, எவ்வளோ பெரிய புகழோட, பேரோட, காசோட, பணத்தோட என்னவா இருந்தால் என்ன, வாழ்க்கை என்பது நிம்மதி, வாழ்க்கை என்பது சந்தோஷம். அது இல்லை அப்படின்னும் போது மொத்தமாகவே இதை உடைச்சிருவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து தான் அவங்க வந்து இந்த விவகாரத்தை வந்து கேட்டிருக்காங்க. இது யார் தூண்டுதலின் பேரில் கிடையாது. இது ஒரு பாச போராட்டம். இது ஒரு பெண்ணின் போராட்டம். அது மட்டும் இல்லாம விஜயோட பையனும் விஜய் கூட எதனால தான் சண்டை போட்டு போனதா வந்து ஒரு நியூஸ் இருக்கு. அது என்ன சார் விஷயம்? நிச்சயமா இது உண்மையான தகவல். 100% உண்மையான தகவல். அந்த நடிகைக்கும் விஜய்க்கும் இருக்கிற தொடர்பு அது பல நேரங்களில் வீட்டில் பெரிய பெரிய சண்டையாக மாறி இருக்கு. அடிதடி நடந்திருக்கு. எல்லாமே நடந்திருக்கு. எல்லார் குடும்பத்திலையும் நடக்கும். எங்கேயாவது ஒரு சாதாரணமான ஒரு வீட்டில் கூட ஒரு கணவன் வேறு ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கான்னு தெரிஞ்சால் அந்த மனைவி வந்து தட்டி கேட்கும்போது கூட தோளுக்கு மேலே வளர்ந்த மகனாக இருந்தால் அப்பாவை தான் தட்டி கேட்பான். அம்மாவை யாரும் எழுத்து கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து விஜய் வீட்லேயும் நடந்திருக்கு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான மோதல்கள் நடந்திருக்கு. அதாவது அப்பாக்கும் பையனுக்கும் அம்மாக்கும் அந்த மகளுக்கும் எல்லாருக்குமே ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய மோதல்கள் அடிக்கடி நடந்திருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான மோதல்கள் இருக்கும்போது ஏதோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டது சஞ்சய் விஜய் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மோதல் ஏற்பட்டு அது இனிமே அந்த உறவு வேண்டாம் அப்படின்னு மகன் முடிவெடுக்கிற நேரம் ஒரு தருணம் அது அப்படி அமைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மகனுமே அந்த வீட்டில் இல்லை. ஸோ இது மகனும் தட்டி கேட்டதுனால தான், மகன் இந்த விஷயங்களை தட்டி கேட்டதுனால தான், மகன் இந்த விஷயங்களை தட்டி கேட்க தான் செய்வான். எப்படி கேட்காம இருப்பான்? அம்மா இருக்க வேண்டிய இடத்துல யாரோ ஒரு நடிகை இருக்காங்க, யாரோ ஒரு நடிகையோட அப்பா சுற்றிட்டு இருக்காரு, இது ஊர் உலகத்துல எல்லாம் ஃபோட்டோ வீடியோலாம் வருது, கேவலமாக இருக்குன்னா தட்டி கேட்க மாட்டானா? தோளுக்கு மேலே இந்த வளர்ந்த மகன் அப்பாவுக்கு தட்டி கேட்க மாட்டானா? அது கேட்கறது நியாயம் தானே? அப்படி கேட்கறதுனால வர பிரச்சனையினால தான் இது வந்து விஜய்க்குமே வந்து சஞ்சய்க்குமே பிரச்சனை வந்துச்சு. இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருக்க ஒரே கேள்வி, யார் அந்த நடிகை? இது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. யார் சார் அந்த நடிகை? அந்த நடிகை எல்லாருக்குமே தெரியும் யார் அந்த நடிகைன்னு. எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் வந்து யார் அந்த நடிகை, ஹேஷ்டாக் யார் அந்த நடிகை அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவசியமற்றது. அந்த நடிகை யார் அப்படிங்கிறது பட்டவர்தனமாக தெரியும். அந்த நடிகை பேரை நான் பயன்படுத்த விரும்பலை. புரியுதா உங்களுக்கு? ஒரு மாநில கட்சி தலைவரோட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நடிகை பேரை பயன்படுத்தியே பேசியிருந்தார். அப்போ கூட பல பேர் வந்து எதிர்ப்பு குரல் தெரிவிச்சிருந்தாங்க. அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஏன் சங்கீதா அவங்க வந்து விவகாரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்களே, அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த மனுவில் அவங்க அந்த நடிகை பேரை குறிப்பிட விரும்பவில்லை. அதாவது வந்து நாகரிகம் கருதி, கண்ணியம் கருதி அவங்க வந்து அந்த நடிகை பேரை சொல்லலை, எழுதலை. அப்படி இருக்கும்போது அவங்களே, அதாவது சம்பந்தப்பட்ட விஜயனுடைய மனைவி சங்கீதாவே பாதிப்புக்கு உள்ளானவங்களே அந்த நடிகை பேரை சொல்ல வேணாம்னு நினைக்கும் போது அந்த நடிகை பேரை பற்றி நம்ம எதுக்கு சொல்லணும்? ஆனால் அந்த நடிகை யார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த நடிகையோட ஜோடி போட்டு எங்கெங்கே போகிறாரு, அந்த நடிகையோட தனி விமானத்தில் எங்கெங்கே போகிறாரு, எல்லாமே எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும். யாருக்கும் தெரியாமல்லாம் கிடையாது. அதாவது வந்து நம்மளா வந்து கண்ணை மூடிக்கிட்டா எல்லாமே வந்து தெரியாதுங்கிறது கிடையாது. ஸோ அந்த நடிகை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம யார் அந்த நடிகைன்னு பேர் சொல்லி குறிப்பிட்டு பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
அண்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் சங்கீதா அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இப்ப பிடி செல்வகுமார் அவர்கள் கொடுத்திருந்த பேட்டியிலுமே சொல்லியிருந்தாரு. பெரிய சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அண்ணாமலை மாதிரியான ஆட்கள்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து அவரோட பர்சனல் லைஃப். இது என்கிட்ட கேட்காதீங்க. அரசியல் பத்தி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இது வந்து அரசியல் ஒரு சிலர் ஆக்குறாங்கல்ல. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மையாலுமே சொல்லப்போனா இது அவங்களுடைய பர்சனல் லைஃப் தான். இது வந்து 100% பார்த்தீங்கன்னா விஜயினுடைய பர்சனல் லைஃப். அவர் மனைவி, அவருக்கு அவர் குடும்பம் சார்ந்த விஷயம் தான். இது ஒரு விவாகரத்து அப்படின்றது கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். 100% வந்து பர்சனலான விஷயம் தான். 100% கான்ஃபிடென்ட்டான விஷயம் தான். ஆனால் நேற்று வரை இதை நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு மட்டுமே பேசுகிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு அவங்க மனைவியே வெளிப்படையாக வந்து விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து வேணும்னு கேட்டிருக்கிறாங்கன்னும் போது இன்னைக்கு நம்ம இதை பேசலாமா வேணாமா அப்படின்னா இப்போ கூட வந்து அவர் ஒரு நடிகராக மட்டும் இருந்தால், நடிகருடைய மனைவியாக மட்டுமே சங்கீதா இருந்தாங்கன்னா இதை நம்ம பேச வேண்டிய தேவையில்லை, பேசுறதுக்கு அவசியம் இருந்திருக்காது. ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு, அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு நான் உன் காவலர்னு சொல்கிறாரு. பெண்களுடைய பாதுகாப்பாளராக இருப்பேன்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி பல கருத்துக்களை வந்து விஜய் வந்து பதிவிட்டு இருக்காரு. இன்றைக்கி வரப்போகிற எலெக்ஷனில் இன்னும் 2-3 மாதத்தில் நடக்க போகிற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை வந்து முன்னிறுத்திட்டு இருக்காரு. அப்படிலாம் இருக்கும்போது இது இந்த நேரத்தில் வந்து பேசக்கூடிய விஷயமா இல்லை வந்து தனிப்பட்ட விஷயம்னு கடந்து போகக்கூடிய விஷயமா அப்படின்னா இது தனிப்பட்ட விஷயம்தான். ஆனாலும் நான் சொல்கிறேன், இது வந்து அவங்க மனைவி வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா விவாகரத்து கேட்டிருக்கிறாங்க. எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி விவாகரத்து கேட்டிருக்கிறாங்க. 5 வருஷம் இந்த கொடுமைகள் அந்த பெண்ணுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. 5 வருஷமாக பொறுமையாக இருந்தவங்க, 5 வருஷமாக நீதிமன்றத்தை நாடாதவங்க இப்போ வந்து இந்த நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. அதாவது எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னா அவங்க கோவத்தில் தன்னுடைய கணவருடைய உண்மை முகத்தை சாயத்தை வெளுக்க வைக்கணுங்கிறதுக்காண்டி தான் இப்போ இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை கணவர் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம வெளிக்கொண்டு வரலாம், பொறுமையாக இருப்போம் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா, உண்மைகளை சொல்ல நினைக்காம இருந்திருந்தாங்கன்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதத்தில் இந்த விவகாரத்து மனுவை அவங்க தாக்கல் பண்ணியிருக்க முடியும். ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ணுறாங்க 5 வருஷமாக பொறுமையாக இருந்தவங்கன்னா அப்போ அவங்க வந்து உடைக்க நினைக்கிறாங்க, உண்மையை சொல்ல நினைக்கிறாங்க, முகத்திரையை கிழிக்க நினைக்கிறாங்க. அப்படின்னும் போது மனைவியே முன் வந்து கணவனுடைய சாயத்தை வெளிக்கணும்னு நினைக்கும் போது அது நாட்டு மக்களுக்கு பிரஜையாக நின்று நாட்டு மக்களுக்கு தலைவனாக நின்று நான் இந்த நாட்டுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிற நீங்கள் நிஜமாகவே இந்த நாட்டுக்கு செய்வீங்களா? உங்கள் வீட்டுக்கே செய்யாத, உங்கள் மனைவிக்கே செய்யாத, உங்கள் பையனுக்கே செய்யாத, பொண்ணுக்கே செய்யாத, அப்பாக்கே செய்யாத, அம்மாக்கே செய்யாத, யாருக்குமே செய்யாத நீங்கள் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழத்தான் செய்யும். இது வந்து ஒரு ஒரு பொது நலத்தோட ஒரு நாட்டு மக்கள் நாளைக்கு இருந்து தப்பான ஆளை வந்து தேர்ந்தெடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை நம்ம பதிவிடுறோம். இதை பதிவிட்டாதான் பல பேர் இந்த பதிவுகளை பார்க்குற பல பேர் அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் அது தாவேக்காவினர் அவங்க அப்படி தான் அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்லுவாங்க. ஆனால் யாரோ ஒரு 3 பேர், யாரோ ஒரு 4 பேர், யாரோ ஒருத்தன் இது வந்து மனமாற்றம் ஏற்பட்டு ஓட்டு போடாமல் இருந்துச்சுனாலே அதுவே நமக்கு வெற்றி தான். அதாவது ஒருத்தர் தவறானவர் அப்படின்னு ஒரு மனைவியை சுட்டி காட்ட நினைக்கும் போது அதை நம்ம வந்து எடுத்து பேசுகிறோம், அவ்வளோதான். அதில் ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. இது எப்படி சொல்கிறது, இதுதான் இந்த நேரத்தில் சரியான ஒரு முடிவாக இருக்கும். இப்போ விஜய் இதுல இருந்து மீண்டும் திரும்ப பழைய லைஃபுக்கு போவாரா இல்லை 2வது வாழ்க்கையை நோக்கி தான் போக போறாரா? அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது தம்பி. அதாவது வந்து 5 வருஷமாக மனைவி போராடி இருக்கிறாங்க. 5 வருஷமாக இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வர்றதுக்கு அவருக்கு பிடிக்கல. அதாவது வந்து எப்படின்னா ஒரு உண்மை அப்படின்னும் போது அந்த உண்மை கசக்கத்தான் செய்யும். உண்மை கசக்குதுங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த உண்மையை விட்டு நீங்கள் விலகி போய் ஒரு பொய்யோடு நீங்கள் கலந்தீங்கன்னா பொய் இனிக்கத்தான் செய்யும், பொய் சுவைக்கத்தான் செய்யும். அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வாழ்க்கை இப்படி இருக்குது, நாளைக்கு வாழ்க்கை மாறும். நாளைக்கு காலங்கள் உருள வாழ்க்கை மாற பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறும். அன்னைக்கு நீங்கள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமோ 15 வருஷத்துக்கு அப்புறமோ 20 வருஷத்துக்கு அப்புறமோ நம்ம வந்து நம்மளுடைய உண்மையான மனைவியை, நம்மளுடைய உண்மையான குழந்தைய, பிள்ளைங்களை எல்லாத்தையும் இழந்துட்டுமே, அப்பா அம்மாவை இழந்துட்டுமே, எல்லாருமே இழந்துட்டுமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்குற ஒரு காலகட்டங்கள் வரலாம். அப்படி வரும் பட்சத்தில் நீங்கள் யோசிச்சு பார்க்குற சூழ்நிலை வந்து யோசிச்சு பார்த்தா அன்னைக்கு இவங்க யாருமே உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அதனால் இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற உண்மை எது அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த வாழ்க்கை எது உண்மை, யார் உண்மை, பொண்டாட்டி தான் உண்மையானவர், குழந்தைங்க தான் உண்மையானவர். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காயம் பட்டால் உங்கள் பையன் துடிப்பான், உங்கள் பொண்ணு துடிப்பாங்க, உங்கள் மனைவி துடிப்பாங்க, உங்கள் அம்மா அப்பா துடிப்பாங்க. இவங்களுக்கு அப்புறம் தான் மற்றவங்கள்லாம். அப்படி இருக்கும்போது இந்த உறவுகள் உண்மையான உறவுகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டா, நல்லா கேட்டுக்குங்க, சரி பண்ணிக்கிட்டா
வாழ்க்கை சுவையாக இருக்கும். சரி பண்ணிக்கல அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் யோசிக்கும் போது அன்னைக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை தனிமையாக இருக்கும். விஜய் அவர்கள் நடிகர் விஜயா இருந்த வரைக்கும் பெருசா பிரச்சனைகள் அவர் சந்திக்கல. பட் டிவிகே தலைவர் விஜய் ஆனதுக்கு அப்புறமா பல பிரச்சனைகளை சிக்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த டிவிகே அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நடந்துட்டு இருக்கு எல்லாமே. பல பிரச்சனைகள்ல என்ன பிரச்சனைகள்ல சிக்கியிருக்காரு நீங்க சொல்லுங்க. கரூர் சம்பவத்துல ஒரு 41 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு விஜய் வந்து பொறுப்பா இல்லையா அப்படிங்கிறதை விட அதுக்கு வந்து நான் தார்மீகமா அதுக்கான பொறுப்பை ஏத்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வரல. இது என்ன பிரச்சனை, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸு, அதுக்கு வந்து சென்சாருக்கு போகிறாங்க. அந்த சென்சார் டிக்கெட் கிடைக்கல, மறுதணிக்கைக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. மறுதணிக்கைக்கு படத்தை அனுப்பாமல் நீங்கள் வந்து மேல்முறையீடு அது இதுன்னு சொல்லி கோர்ட்டு அங்கங்கன்னு போய் இழுத்து சென்சார் போர்டோட ஈகோவை டச் பண்ணி இன்றைக்கி வந்து ஃபெயிலியர் ஆகி கோர்ட்லேருந்து வழக்கை விட்ரா வாங்கி நீங்கள் வந்து இன்றைக்கி மறுதணிக்கைக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. இது எதை காட்டுது? நீங்கள் அன்னைக்கே மறுதணிக்கைக்கு இன்றைக்கி மறுதணிக்கை அனுப்பிச்சிருக்கீங்களா? அன்னைக்கே நீங்கள் மறுதணிக்கைக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த படம் வந்து உடனே கூட தணிக்கை செய்யப்பட்டு இமீடியட்டாக சான்றிதழ் வந்திருக்கலாம். படத்தை நீங்கள் வந்து நினச்ச மாதிரி பார்த்துட்டீங்க, தேர்தலுக்கு முன்னாடி வந்து வெளியிட்டிருக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண தப்பு. அதாவது யார் இப்படி அட்வைஸ் பண்ணுறா? இந்த மாதிரி வந்து கோர்ட்டுக்கு போனால் எல்லாத்தையும் கிடைச்சிரும்னு, பணம் காசு இருந்து கோர்ட்டுக்கு போனால் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருமா, நீதியெல்லாம் உங்களுக்கு வளைஞ்சு கொடுத்துருமா? அப்படிலாம் கிடையாது. இது வந்து உங்களுடைய அறியாமை, உங்களுடைய புரியாமை. இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபா வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. 15 கோடி ரூபா இன்கம் டேக்ஸ் பணத்தை வந்து கருப்பு பணம் வாங்கினதை மறைச்சது, கணக்கில் வரி கட்டாதுன்னு சொல்லி ஃபைன் போட்டிருக்காங்க. அதுக்கு வரியை கட்டிட்டு போக வேண்டியதானே? அதுக்கு ஒரு வழக்கு அந்த நீதிமன்றம், அதாவது சென்னை நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஃபைனை கட்ட சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போகிறீங்க. எத்தனை மேல்முறையீட்டுக்கு போனாலும் வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது சட்டப்படி தப்பு. அந்த வரி ஏய்ப்பு மூலமாக வந்து பெனால்ட்டியாக போட்டு, அதாவது வந்து ஃபைனாக போட்ட பணம் 1.5 கோடி வந்து கவர்மெண்ட்டுக்கு போகிறது. அந்த கவர்மெண்ட்டுக்கு போகிற பணம் மக்களுக்கு வர பணம், மக்களுக்கு திருப்பி வரும். மக்களுடைய சலுகைகளுக்கு, மக்களுடைய தேவைகளுக்கு செலவழிக்கப்பட இருக்க பணம் தான். அப்படி இருக்கும்போது எந்த நீதிமன்றம், நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கே போங்களேன், நான் வந்து இந்த வந்து இவர் வந்து வரி ஏய்ப்பு பண்ணது வந்து சரிதான், அந்த 1.5 கோடி ரூபாயை விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்களா? கிடையாது, சொல்ல மாட்டாங்க. நீங்கள் முட்டி மோதி பார்த்தாலும் கடைசியில் உங்களுக்கு தோல்வி தான். அந்த தோல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிகிறது காலந்தாமலம் ஆகலாமே தவிர தோல்வி தான். அது யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறா? இந்த மாதிரி ஒரு ராங் அட்வைஸு. ஸோ இதில் என்ன நெருக்கடி இருக்குது? ஸோ ஒரு வெளிநாட்டு காரை வாங்கிட்டு வரீங்க, அதுக்கு வரி கட்டணும். இம்போர்ட் டேக்ஸ் கட்ட வேண்டாமா? அது கட்டலை அப்படின்னா அது யார் காரணம், என்ன காரணம்? ஸோ அது உங்களுக்கு நெருக்கடியா? சரி, வேற என்ன நெருக்கடி இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள், வேற என்ன நெருக்கடி இருக்குது? நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு கட்டமைப்பு பண்ணுறீங்க. நான் போகிற இடத்துலலாம் எனக்கு பர்மிஷன் கொடுக்கல, நான் போகிற இடத்துலலாம் என்னை வந்து சரியாக பேச விடலை, அது இதுன்னு நீங்கள் ஒரு கட்டமைப்பு பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இப்போ சேலத்தில் ஒரு மீட்டிங் போட்டிங்க, 12லேருந்து 3 பர்மிஷன் வாங்கி வெயிலில் நடத்தி ஒரு இளைஞர் இறந்து போனார். அது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலூரில் போடும்போது கூடாரம் அமைச்சு நீங்கள் போட்டிங்க. அதே 12 to 3 தான். இது நீங்கள் சரி பண்ணியிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணால் அது சரி பண்ண நினைக்கணுமே தவிர, அந்த தப்பு அதை நான் பண்ணதே வந்து சரிதான், தப்பு அது சரிதான் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறது அது எப்போவுமே சரியாக இருக்காது. அவருக்கு யாரும் எந்த நெருக்கடியும் கொடுக்கல. அரசியலுக்கு வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காகவே பல விதமான நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். யாருக்கு இல்லை? எம்ஜிஆருக்கு இல்லையா? காமராஜருக்கு இல்லையா? அண்ணாக்கு இல்லையா? கலைஞருக்கு இல்லையா? ஜெயலலிதா அம்மையாருக்கு இல்லையா? யாருக்கு இல்லை? எல்லாருக்குமே வந்து பலவிதமான நெருக்கடிகள் அரசியலுக்கு வந்துட்டால் இருக்கத்தான் செய்யும். பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஒரு சினிமா நடிகனே பொது வாழ்க்கைக்கு வந்தவன் தான், அவன் மேலேயே 1008 விமர்சனங்கள் வரும். அப்படின்னும் போது ஒரு அரசியல் அப்படின்னும் போது பொது சேவை செய்கிறதுக்கு வரீங்க, மக்கள் சேவை செய்கிறதுக்கு வரீங்கன்னும் போது நீங்கள் தூய்மையான இருக்கணும், நீங்க உண்மையானவனா இருக்கணும். அப்படின்னும் போது பலவிதமான விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். இதெல்லாம் நீங்க கடக்கத்தான் செய்யும், தாண்டத்தான் செய்யணும், ஜெயிக்கத்தான் செய்யணும். இன்னைக்கு உங்க மனைவி வச்சிருக்கிற குற்றச்சாட்டு இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இன்னைக்கு பார்க்கப்படுது, பேசப்படுது. இது உங்களுடைய வர எலெக்ஷன், உங்களுடைய தேர்தல், உங்களுடைய அரசியல் அதுக்கு நிச்சயமா ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். தேங்க்யூ. நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.